வணக்கம். என்னால் எதுவும் செய்ய முடியும் என்ற நம்பிக்கை ஒவ்வொருவரிடமும் இருக்க வேண்டும். நாம் நம்புகின்ற நம்பிக்கை நம் எண்ணங்களாக இருக்கும். எண்ணங்கள் செயல்களாக மாறுவதற்கு உந்துகோலாக இருக்கும். நாம் என்ன செய்கின்றோம் என்பது முக்கியமல்ல, எப்படி செய்கின்றோம். நாம் செய்கின்ற வேலையிலோ தொழிலோ நேர்த்தி இருக்க வேண்டும். உதாரணத்திற்கு, நீச்சல் தெரியவில்லை என்றால் நீச்சல் குளத்தில் அருகில் உட்கார்ந்து புத்தகம் படிப்பதாலோ குளிப்பவர்களை வேடிக்கை பார்ப்பதாலோ நமக்கு நீச்சல் வந்துவிடாது. குறைந்தபட்சம் முழங்கால் அளவு தண்ணீரிலாவது இறங்கி நின்று முயற்சி செய்து பார்க்க வேண்டும். நமக்கு எதுவும் நடந்து விடுமோ, பயமாக இருக்கிறது என்ற எண்ணம் மனதில் இருந்து அறவே எடுத்துவிட வேண்டும். அதே நேரத்தில் சில இடங்களில் வீரமாகவும் இருக்க வேண்டும், விவேகமாகவும் இருக்க வேண்டும். வீரமாக இருக்க வேண்டிய இடத்தில் காரியத்தை சாதிப்பதற்காக வேகமாக பேசி விஷயத்தை சாதிக்க வேண்டும். விவேகமாக இருப்பது என்றால், நாம் ஒரு இடத்தில் மாட்டிக்கொண்டு ஒரு 4 பேர் நம்மை சூழ்ந்து கொண்டார் என்றால், நம்மால் 4 வரையும் சமாளிக்க முடியுமா என்பதை யோசித்து, முடியவில்லை என்றால் இவர்கள் 4 பேர் விரட்டி வந்தாலும் நம்மளை பிடிக்க முடியாது என்பதற்கு வழிவகுத்து அந்த இடத்திலிருந்து விவேகமாக தப்பித்து செல்வதற்கு முயற்சி செல்ல வேண்டும். ஆகையால் உங்கள் எண்ணங்கள் மனதில் எவ்வளவு ஆழமாக இருக்கிறதோ அந்த அளவிற்கு உங்கள் எண்ணங்கள் உங்களை வளர்த்து கொண்டேதான் இருக்கும். ஆகையால் தாங்கள் என்ன தொழில் செய்தாலும் என்ன வேலை செய்தாலும் அதில் முழு ஈடுபாடோடு தொடர்ந்து செய்தீர்கள் என்றால் வெற்றியை தவிர உங்களுக்கு வேறு எதுவும் கிடைப்பதற்கு வாய்ப்பில்லை. தொழிலில் மட்டுமல்ல, தங்களுடைய வார்த்தைகள் எங்கு சென்று பேச்சினாலும் பேச்சிலும் வெற்றி கிடைக்கும், அனைத்திலும் வெற்றி கிடைக்கும். வெற்றி வெற்றி.